வெல்கம் டு சிடிசி. நான் தான் உங்கள் ஐக்கிய பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வாகர் யூஐ எப்படி வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஒரு ஒரு ஸ்ப்ரிங் போட் ப்ராஜெக்டில் ஸ்வாகர் யூஐ எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? ஸோ இட்ஸ் பேசிக்காக ஸ்வாகர் யூஐனா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு 10-20 எண்ட் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ கேர்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அதை கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து அதில் என்னென்ன ஃபீல்டு வரும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ பேசிக்காக அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வாகர் யூஐயில் க்ரியேட் பண்ணி ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டை நம்ம ஷேர் பண்ணோன்னா அதை வச்சு அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ அதுதான் வந்து ஸ்வாகரோட மெயின் யூசேஜ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா it is automatically generated from our OpenAPI specification with the visual documentation, making it easy for back-end implementation, client-side consumption. ஸோ client-side consumptionக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களோட பேக்-end டெவலப்மெண்ட்டுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு அவங்களோட அவங்களோட சர்வீஸோ இல்லை அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதில் என்னென்ன வருதுன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்னா ஸ்ப்ரிங் பூட் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ஐஓவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்வாகர் யூஐ. ஸோ ஸ்வாகர் யூஐ ஆர்டிஃபேக்ட் டெமோன்னு வச்சுக்கோம். ஸோ நான் ஜஸ்ட்டு மேவன் ஜாவா, ஸோ ஸ்ப்ரிங் பூட்டு, ஜார் ஃபைலு, ஸோ டிபெண்டன்சி வந்து ஸ்ப்ரிங் வெப்பு, அப்புறம் டெவ் டூல்ஸ். ஸோ நான் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங் வெப் எதுக்குன்னா நமக்கு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸு இந்த மாதிரி இதெல்லாம் ரெஸ்ட்ஃபுல் வெப் பில்டு வெப் இன்க்ளூடிங் ரெஸ்ட்ஃபுல் அப்ளிகேஷன் யூஸிங் ஸ்ப்ரிங் எம்எஸ்சி. ஸோ வந்து ஸ்ப்ரிங் எம்எஸ்சி யூஸ் பண்ணி நம்ம வெப் ஃப்ரேம் ஒர்க்கு இல்லைனா ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸ்லாம் நம்ம பேக்எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு ஸ்ப்ரிங் வெப் தேவை. ஸோ இது வந்து டாம் கேட் யூஸ் பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் வெப் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டாவது வந்து இந்த ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ் எதுக்குன்னா, ஸோ நம்ம கண்ட்ரோல் சேவ் பண்ணுறோம், ஒரு டைம் சேவ் பண்ணுறோன்னா அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும், லைப்ரரி லோட் மாதிரி அந்த மாதிரி. அதனால ஸோ இந்த ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ நமக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கும் டெமோ. ஸோ இந்த டெமோவை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு எக்லிப்ஸ் போயிட்டு நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் ப்ராஜெக்ட்ஸில் கொடுத்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து மேவன் ப்ராஜெக்ட். ஸோ மேவன் எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே வந்து நம்ம ஃபைல் டைரக்டரி கொடுக்கணும். ஸோ நான் எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இதை நான் அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணேன்னா நமக்கு pom.xml ஃபைல் காட்டும். ஸோ இதை வந்து நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து இம்போர்ட் ஆகிட்டு இங்கே பில்ட் ஆகும். நமக்கு பில்டிங்னு வருதா? ஸோ பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்றது காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ அப்ளிகேஷன், இதுதான் நம்மளோட மெயின் மெத்தடு. இதுதான் மெயின் மெத்தடு, இதுதான் நம்மளோட மெயின் கிளாஸு. ஸோ இதுதான் இந்த கிளாஸில் தான் ரன் ஆகும், ரன் கிளாஸ். ஓகேவா? ஸோ ரன்னு இந்த கிளாஸை தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ஸ்டார்டரில் நம்ம கிரியேட் பண்ணது இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கோட் எல்லாமே அதுவே தந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். இது என்ன பேக்கேஜ்னா .api-ன்னு நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்கேஜில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணிப்போம். ஸோ நியூ கிளாஸ்.
நியூ கிளாஸ். இந்த கிளாஸ் நேம் வந்து ஏபிஐ கண்ட்ரோலர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ். ஸோ இதுக்கு நம்ம வந்து இப்போ என்னென்னா, இப்போ வந்து நான் இது ரெஸ்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ இதுக்கு ஒரு பேஸ் பாத் வேணும்ல. ஸோ ரெக்வெஸ்ட் மேப்பிங்க வந்து ஸோ இந்த இதுக்கு வர மேப்பிங் வந்து நான் வந்து இந்த மாதிரி /API அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெக்வெஸ்ட் மேப்பிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரிசோர்ஸ் தேவையில்லாமல் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கெட்டர் அட் கெட் மேப்பிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து ஹலோன்றது வந்து இது உங்களுக்கு இதை ஹிட் பண்ணும்போது வரும். அவ்வளோதான். /hello. ஸோ இந்த இதுக்கு பப்ளிக் ஸ்ட்ரிங்கு நோ ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மெத்தடை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது உள்ள நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து ஸ்ட்ரிங்கு என்ன ஸ்ட்ரிங்குன்னு வேணால் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெஸ்ட் ஏபிஐ ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் கெட் மேப்பிங்கு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். ஸோ ரன் as ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்னு போட்டால் ஸோ நமக்கு இங்கே ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 8080ன்ற போர்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 8080 ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் ஹலோன்றதை நம்ம ஹிட் பண்ணும்போது நமக்கு ஹலோ வேர்ல்டுன்ற ரெஸ்பான்ஸ் வரணும். ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட்டு ஸ்வாகர் UI வராது இப்போதைக்கு. ஏபிஐ ஸ்லாஷ் ஹலோ. ஸோ இதை நான் ஹிட் பண்ணால் நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம இப்போ வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு மேப்பிங்குமே கிரியேட் பண்ணிப்போம். அட்டு சேம் கெட் மேப்பிங்கே ஜஸ்ட் நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் கொடுத்துக்கலாம். யுவர் ஸ்ட்ரிங் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு இதுக்கு வந்து ஸோ யுவர் ரெக்வெஸ்ட்னு வச்சுப்போம். யுவர் ரெக்வெஸ்ட்டு அட்டு ரெக்வெஸ்ட் மேப்பிங் இல்லை ரெக்வெஸ்ட் பாடியில் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு ரெக்வெஸ்ட்னு வச்சுப்போம். இங்கே ரிட்டர்ன் ரெக்வெஸ்ட். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை தான் வந்து என்ன பாஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரிங்கு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து போஸ்ட்மேனில் நான் ஜஸ்ட்டு இது வந்து நம்ம பாடி வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட்மேனில் ஹிட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணோம்னா திரும்ப ரீலோட் ஆகும். இங்க பாருங்க. ஸோ திரும்பவுமே ரீலோட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு 8080ல. போஸ்ட்மேனில் சும்மா நீங்கள் வந்து என்ன சும்மா ஒரு நியூ ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கும். ஸோ இங்கே இதில் நம்ம வந்து யுவர் ரெக்வஸ்ட்னு போட்டு பாடியில் ரா டேட்டா, ஸோ டெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு ரெஸ்பான்ஸில் வரும். வெல்கம் டு C2C. ஸோ இதை நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, ஸோ இங்கே யுவர் ஸ்ட்ரிங், ஓகே யுவர் ஸ்ட்ரிங்குன்னு வருது. ரெக்வஸ்ட்னு கொடுத்தனால அதை எடுத்துக்கல. ஸோ வெல்கம் டு C2C நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து ரெஸ்பான்ஸில் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ஏபிஐலாம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் ஏபிஐ வச்சிருக்கேன்னு சொல்லி இதை யூஸ் பண்ண போறவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், அதுக்கு தான் நம்ம ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை இப்போ எப்படி பண்ண போறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணால் போதும். ஸ்ப்ரிங் ஓப்பன் ஏபிஐ ஸ்டார்டர். ஸோ இதுதான் ஸ்ப்ரிங் டாட் ஓப்பன் ஏபி ஸ்டார்டர் வெப் எம்எஸ்சி. ஸோ இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மேவனோட டிபெண்டன்சி ஃபார்மேட் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த மேவன் டிபெண்டன்சியை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட pom.xml போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிபெண்டன்சிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் அப்படின்ற இந்த டேக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்களோட டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான் எண்டிங். ஸோ நான் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு பில்ட் ஆகும். ஸோ பில்ட் ஆகிட்டு நமக்கு ரிஃப்ரெஷ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் டாக் வந்து ஆட் பண்ணிட்டோம். சாரி ஸ்வாகரோட இது. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்வாகர் யூஐ இண்டெக்ஸ் HTML. ஸோ இப்போ இன்னும் அது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து இது ரீஸ்டார்ட் பண்ணணும். டிபெண்டன்சி ஆட் பண்ணால் நமக்கு லைப்ரரியிலோட வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு மேவன், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா ஓகே கொடுத்துட்டோம்னா ஸோ இப்போ தான் நமக்கு வந்து பில்ட் ஆகும் ஒரிஜினல் பில்டு. ஸோ பில்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறப்போ ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஹிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட யூஆர்எல் HTTP சர்வர். இது வந்து ஜஸ்ட் ஜென்ரேட்டட் யூஆர்எல். லோக்கலில் ரன் பண்ணுறதுனால இந்த இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏபிஐயோட டெஃபினிஷன் அப்படி சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த லோக்கல் ஹோஸ்டோட இதுதான் பேஸ் பாத் 8080 வரைக்கும் போட்டுட்டு /API/YourString அப்படின்றத நம்ம ஹிட் பண்ணணும்னா இந்த மாதிரி ரெக்வயர்டு பேராமீட்டர் ஸோ இந்த பேராமீட்டர் ரெக்வயர்டு. ஸோ REQன்றது ரெக்வஸ்ட். ஸோ இதை தான் நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணோம்னா அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இது. ஓகேவா? ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னா இப்போ நம்ம எங்கே பாருங்க எக்ஸாம் 200 நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரிங்கே தான் அவுட்புட்டில் வரும்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து இந்த ஏபிஐ இருக்கா, ஸோ இதில் நம்ம பேராமீட்டர்ஸ் எதுவும் பாஸ் பண்ண தேவையில்லை. பட் ரெஸ்பான்ஸில் நமக்கு வந்து ஏதோ ஸ்ட்ரிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி உள்ள ரெஸ்பான்சஸ் எல்லாமே வந்து லைக் கிளைண்ட் சைடில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்வாகர் டெஃபினிஷன் கொடுக்கும்போது.
ஸோ ஸ்வாகர் டெஃபினேஷன் இல்லாமல் நம்ம நார்மலாக வேறு ஏதாவது டைரெக்டாக வந்து இங்கே ரெஸ்பான்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டோம்னா ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களால அவங்களால அந்த ஏபிஐ வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஸ்வாகர் யூஐயை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணி இந்த மாதிரி ஏபிஐயோட டைரெக்டான இதெல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை இட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை இட் அவுட்டில் நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஹலோன்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தா நமக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வரும்ன்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேர்ள் ஆப்ரேஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு டைரெக்டாக அங்கே நடக்கும். ஸோ இது நடக்கும்போது நமக்கு இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து 400 பேட் ரெக்வஸ்ட்னு வருது. ஏன் பேட் ரெக்வஸ்ட்டு? சம்திங் ஹேப்பன்ட். ஓகே. ஸோ பேட் ரெக்வஸ்ட்னு வருது. ஓகே. ரெக்வஸ்ட் பாடி இஸ் மிஸ்ஸிங். ஓகே. ஸ்ட்ரிங்கு. ஸோ ஓகே, ஸ்ட்ரிங்காக வந்து பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டைப் வந்து அங்கே மிஸ்ஸிங், ரெக்வஸ்ட் பாடி மிஸ்ஸிங்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ வந்து எப்படி வேணால் கொடுத்து பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. எப்பயுமே ஒர்க் ஆகலை. ஸோ மேபி ஏதாவது எரராக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஏபி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நமக்கு வந்து ரெக்வஸ்ட் பாடியே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. ஓகே. நான் இதுக்கு ஏன் ஒர்க் ஆகலான்னு தெரில. பட் மேபி நான் இந்த இந்த இடத்துல ஹிட் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. இல்லை, நம்ம போஸ்ட்மேனில் ட்ரை பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. இப்போ மறுபடியும் போஸ்ட்மேனில் இருந்து ஒர்க் ஆகுது. மேபி டைப் வந்து கரெக்டாக வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்வாகரோட இன்டகிரேஷன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இதே மாதிரியே வந்து வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் மேக் இட் அண்ட் ட்ரை டு போஸ்ட் இட். ஸோ தேங்க்யூ, பை பை, சி யூ.